யாக்கோபு முதல் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை அநேக நேரத்துல நம்ம தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வாலிப பசங்க அவங்களுடைய ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ சில எக்ஸாம்லாம் நெருங்கும் போது இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பாங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்க கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீட்டுல இருக்க பசங்களுக்கு எக்ஸாம் இதெல்லாம் நெருங்கும் போது பசங்களுக்காக ஜெபிக்கும் போது இந்த வசனங்களை சொல்லி ஜெபிப்பதை நம்மளால பார்க்க முடியும். ஆனா உண்மையாவே யாக்கோபு இந்த இடத்துல இந்த ஞானத்தை பத்தி தான் சொல்லி இருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அப்புறம் யாக்கோபு இங்க என்ன சொல்ல வராரு அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா யாக்கோபுடைய உள்ளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யாக்கோபு நிருபத்துல மொத்தம் 5 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 5 அதிகாரத்துல யாக்கோபு ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எம்பசைஸ் பண்றாரு. அது என்னன்னா, பி ஸ்பிரிச்சுவல் பட் பி பிராக்டிக்கல். ஆவிக்குரியவர்களா இருங்க, அட் த சேம் டைம் பிராக்டிக்கலாவும் இருங்க. புரிஞ்சுக்கணும்னா யாக்கோபு வந்து சொல்றாரு, விசுவாசிகளை பார்த்து தான் சொல்றாரு, ஏப்பா நீங்க நல்லா துதிக்கிறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, எல்லாம் சூப்பர், ஸ்பிரிச்சுவல் லைஃப் சூப்பரா இருக்கு. பட் ஆண்டவரை துதிக்கிற இந்த வாயை வச்சுக்கிட்டு உன் கூட இருக்கிறவனை நீ தூஷிக்கிறியே, ஒரே ஊற்று கண்ல எப்படி தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் வர முடியும்? இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா துதிக்கிறது ஸ்பிரிச்சுவல், ஆனா கூட இருக்கிற மனுஷனை தூஷிக்கிறது பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ யாக்கோபு சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃபும் முக்கியம், பிராக்டிக்கல் லைஃபும் முக்கியம். இன்ஃபேக்ட் இந்த அதிகாரத்துடைய யாக்கோபு நிருபத்துடைய திறவுகோல் வசனம் கீ வேர்ட்ஸே என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. விசுவாசம் என்றது ஸ்பிரிச்சுவல், கிரியை என்பது பிராக்டிக்கல். சோ போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் புரிஞ்சுக்கணும்னா யாக்கோபு ஒரு நிருபத்துல இதே எழுதி இருக்கிறாரு, ஒரு மனுஷன் உங்ககிட்ட குளிர்துன்னு வராருன்னா அவருக்கு நீங்க சமாதானம் மட்டும் சொல்லாதீங்க, அவருக்கு போர்வையும் சேர்த்து கொடுங்க அப்படின்றாரு. சமாதானம் சொல்றது ஸ்பிரிச்சுவல், போர்வையை கொடுக்கிறது பிராக்டிக்கல். இன்னொரு அதிகாரத்துல சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும் உதவி செய்வதும் இந்த உலகத்தால் நீங்க கரைப்படாதபடி உங்களை பார்த்து கொள்வதுமே தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சியா இருக்கிறது என்று. அப்போ உலகத்தால் கரைப்படாதபடி, அதாவது பாவத்துல விழாம வாழ்றது ஸ்பிரிச்சுவல், ஆனா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும் உதவி செய்யறது பிராக்டிக்கல். சோ அகைன் அண்ட் அகைன் யாக்கோபு எம்பசைஸ் பண்ண வர விஷயம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கணும், பிராக்டிக்கலாவும் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில வெறும் ஜெபம், சபைக்கு போறது, நம்ம தேவனை ஆராதிப்போம், இதெல்லாம் இருக்கும். பட் பிராக்டிக்கல் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அலைன் ஆகாத மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம கிட்ட இருக்குமே. ஆனால் யாக்கோபு மூலமா ஆண்டவர் நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், நானா இருந்தவங்க சேர்த்தா சொல்றேன், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் செத்ததா இருக்கு. அப்போ நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப், நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபோட அலைன் ஆகிறது போல இருக்கணும். இதுதான் யாக்கோபு நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். இதுல இன்னும் ஸ்பெசிபிக்கா இந்த முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்துல யாக்கோபு ஒரு ஞானத்தை சொல்றாரு. அது என்ன ஞானம்னா, ஸ்பிரிச்சுவலா இருக்கிற நம்ம பிராக்டிக்கல் லைஃபும் அதுக்கு அலைன் ஆகிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னா நமக்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை தான் இங்க கேட்க சொல்றாரு. குறிப்பா முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, குறிப்பா உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள், இந்த டெம்டேஷன் இதெல்லாம் வரும்போது அநேக விசுவாசிகள் விழுந்து போறாங்க, மத்தவங்க கிட்ட சண்டைக்கு போய் நிக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம தடுமாறுறாங்க. அப்போ இந்த இடத்துல யாக்கோபு அந்த ஞானம்னு சொல்றது என்னன்னா, எப்ப நீங்க நார்மலா நல்லா இருக்கும் போது, உங்க லைஃப் ஸ்மூத்தா இருக்கும் போதெல்லாம் நீங்க கரெக்டா தான் இருக்கிறீங்க. ஆனா சில கஷ்டங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள் வரும்போது நீங்க தவறீங்க பாத்தீங்களா? அப்படி நீங்க தவறாம கீழே விழுந்து போகாம உங்க பிராக்டிக்கல் லைஃபும் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் கிட்ட அந்த ஞானத்தை கேளுங்க. அவர் அந்த ஞானத்தை கொடுப்பார். அதுவும் கேட்கிற யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் கொடுப்பாருன்னு சொல்லல, கேட்கிற யாவருக்கும் கொடுப்பாரா. அதுவும் பூரணமாய் கிடையாதான், சம்பூர்ணமாய் கொடுப்பாருன்னு ஆண்டவர் நமக்கு யாக்கோபு மூலமாய் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். அப்போ நம்முடைய ஜெபத்துல ஆண்டவர் கிட்ட கேட்போம், ஆண்டவரே நிறைய டஃப்பான சிச்சுவேஷன் இருக்கு, எனக்கு இதுல என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, நிறைய நேரத்துல என் பலவீனத்துல விழுந்து போற ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, அந்த ஞானத்தை கொடுங்கன்னு நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவரும் கேட்கிற யாவருக்கும் அவர் சம்பூர்ணமாய் கொடுத்து நடத்த அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். தேவன் தாமே நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நடத்துவாராக. ஆமேன்.